ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைமாக லலிதாவில் ஒன் டைம் டெபாசிட் பற்றி விசாரிக்கிறதுக்காக போனேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 2 கடையில் வந்து இந்த ஒன் டைம் விசாரிக்க போனோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டியில் இதை பற்றி கேட்டுட்டேன். அவங்க வந்து 50% ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி 50% ஆஃபர் வந்து எனக்கு வந்து பெனிஃபிட்டாக தோணலை. அதனால் பார்த்தீங்கன்னா லலிதாலே டெபாசிட் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கேட்க வந்திருந்தேன். ஸோ இப்போ பார்க்குறீங்களே, இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே 1 சவரன் தான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து 8%லேருந்து 10% வேஸ்டேஜ் வரைக்கும் உள்ள பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் லைட் வெயிட். உங்களால் வந்து டெய்லி வேர் பண்ண முடியாது. அக்கேஷனலாக எங்கேயாவது வேணால் போட்டுட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளானை பற்றி பார்க்கலாம். இந்த ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து பழசுக்கும் வந்து ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கியிருப்போம். அண்ட் வந்து புதுசுக்கும் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வந்து வாங்கும் போது நம்ம என்னதான் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து லிட்ரலி அது கொஞ்சம் வந்து பெனிஃபிட்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து இதை டெபாசிட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும். ஸோ அதுவும் லலிதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா 5 மந்த்லேருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 5 மந்த்லேருந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5%லேருந்து வேஸ்டேஜ் கம்மி பண்ணி தருவாங்க. பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, ஜென்ரலாவே வேஸ்டேஜ் வந்து லலிதால கம்மியா தான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஷார்ட் செயின் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேஸ்டேஜ் வந்து ஒரு 6% தாங்கிறப்போ, நீங்க 6 மந்த்ல க்ளோஸ் பண்ணிட்டே இந்த ஸ்கீம்ல வந்து நகை எடுத்துக்க முடியும். 7 மந்த்ல ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்கன்னா 7%, 8 அப்புறம் 9 சொல்லிட்டு நீங்க எந்தெந்த மந்த்துக்கு வந்து க்ளோஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து ஃபுல்லா நீங்க 11 மந்த் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம்ல நீங்க டைமண்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து ஓல்டு கோல்டு வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, நம்மளோட கோல்டை வந்து மெல்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மேக்னா வந்து அவங்க அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஸோ அதர் மேக்குங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதுலேருந்து 0.5%லேருந்து 1% வரைக்குமே வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் டெபாசிட் பண்ணது வந்து அதர் மேக். அதனால வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இவங்க வந்து நகை வந்து மெல்ட் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ பட் வந்து பியூரிட்டி வந்து செக் பண்ணுறாங்க. என்ன பியூரிட்டின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு உருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து தேவைப்பட்டுச்சுன்னா உருக்குவாங்களாம். இல்லையானா அப்படியே தான் நாங்க வந்து கன்வெர்ட் பண்ணி போடுவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம நீங்க இந்த ஸ்கீம்லயும் ஜாயின் பண்ணிட்டு கோல்டு சீட்லயும் சேர்ந்தீங்கன்னா 2த்தையுமே கம்பைன் பண்ணி நகை எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பொருள் கூட எடுத்துக்கலாம். இல்ல 2 ஸ்கீமையும் கம்பைன் பண்ணி தனித்தனியான பொருள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வேஸ்டேஜ் போட மாட்டீங்களான்னு கேட்டோம். இல்ல வந்து நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு கோல்ட மாத்தணும்னா இது ஒரு நல்ல ஸ்கீம்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா நமக்கு வந்து ஒரு 15,000 ஒரு 20,000 கிட்டத்தட்ட நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னா, நெறைய கலெக்ஷன்ஸ் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ் வைஸ் வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. செயின்ஸும் நல்லா இருந்தது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற எதுலயும் அவ்வளவா பெருசா கலெக்ஷன் இருக்க மாட்டேங்குது. இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணி காயின்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கிராம்ஸா வந்து மாத்தினீங்கன்னா கிராம்ஸா வரவு வச்சுருவாங்க. கேஷா மாத்தினீங்கன்னா கேஷா வந்து வரவு வச்சுருவாங்க. எப்படியா இருந்தாலுமே. ஸோ வந்து இந்த மாதிரி யாராவது சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்ப வந்து ஒரு பாண்ட் எடுத்துட்டு வந்து காட்டுனாங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து 24 கிராம்ஸ்க்கு வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. ரூ. 6,600 இருக்கும்போது. ஆனா இப்ப கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 9,315. என்னதான் நம்ம வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அதோட மதிப்பு அதிகமாகுது இல்லையா? பட் இருந்தாலுமே நமக்கு ஏன் இவ்வளவு ஃப்ரீ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்கன்னா, கோல்டு வந்து இந்த 11 மந்த்ல கண்டிப்பா நமக்கு அதிகமாகும். அவங்க கொடுக்குற வேஸ்டேஜ் ரேட்டுக்கும் ஏறுற கோல்டு ரேட்டுக்கு வந்து ஈக்குவல் ஆயிடும். ஆனா நம்ம மாத்த போறப்போ நம்ம கோல்டு ரேட் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா விஏ பே பண்ற மாதிரி தான் இருக்கும். கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரூ. 5,000 இருந்தப்போ 7 கிராம்ஸ்க்கு ஒரு ரூ. 2,000 கிட்ட தான் வேஸ்டேஜ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நான் சொல்றேன். ஆனா இப்ப வந்து நீங்க 2 கிராம் எடுத்தாலே வந்து ரூ. 2,000 வேஸ்டேஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஸ்கீம் வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர்ஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இந்த செயினுக்கு வந்து 1% உள்ளது. அடுத்தது தாலி செயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா 4% ஆஃபர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ வந்து
ஸோ நீங்களும் போய் பாருங்க. கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா வந்து டெபாசிட் பண்றத முடிவு பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்ல. இத தாண்டுன ஆஃபர்ஸுமே இருக்கு. இத தாண்டுன நெறைய மாடல்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ்ல வந்து ஆஃபர் குடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் உள்ள வரைக்கும் மட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து தாலி சரடு வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அங்க நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன் நல்லா கிரவுடா இருந்தது. இந்த ஒரு முறுக்கு பேட்டர்ன்ல ஒரு பால் வச்ச மாடல் இருக்கு இல்லையா? அந்த மாடல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஆர்டில நான் கேட்டப்ப வந்து 12% சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து அது 5% போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெய்லி வேர் வந்து பால் வச்ச மாதிரி வரும் இல்லையா? டெய்லி வேர் செயின் பேட்டர்ன்ல ராஜ்கோட் மாடல் பால் வச்சு வரும். அந்த பேட்டர்ன் வந்து ஜிஆர்டில 16% சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12%. ஸோ பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்பி பேங்கிள்ஸ் மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5.5%லேருந்தே வந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் வந்து டிசைனரா பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு 7%, 8%லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே நெக்லஸ் பேட்டர்ன் தான். உங்களுக்கு வேஸ்டேஜஸ் வந்து கம்மி. நான் வந்து கல்கட்டா மாடல் ஹாரம் தான் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8 வருஷத்துக்கு முன்னாலே 12% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. லலிதால வந்து அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 8%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் நெக்லஸ் இருக்கு இல்லையா? இது 1.5 சவரன் தான் வருது. பார்க்கறதுக்கு அவ்ளோ ரொம்ப கியூட்டா இருந்தது. நம்ம எங்கேயாவது அக்கேஷனல் வேர்னா போட்டுக்கலாம். ஆனா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருந்தது. பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ நெறைய பேர் வந்து லலிதாவோட பியூரிட்டி எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. அதுவும் கோல்டு தான் என்ன பொறுத்தவரைக்கும். நான் இதுக்கு முன்னால இல்ல, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாலே வந்து லலிதால நான் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து கலெக்ஷன்ஸ் இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் போக மாட்டேன். மத்தபடி வந்து பியூரிட்டி வைஸ் வந்து லலிதாவும் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து பாப்பாவுக்கு இந்த ஒரு கடா பேங்கிள் நாங்க பார்த்திருந்தோம். பட் வந்து சைஸ் இல்ல. 5% தான். என்ன பொறுத்தவரைக்கும் வேஸ்டேஜ் அது வந்து பரவால்ல. மத்த ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கு. ஸோ வந்து ஆர்டர் குடுக்கலான்னு பார்த்தோம். பட் வந்து நம்ம ஆர்டர் குடுக்குறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதோட டச் எப்படி வரும்னு தெரியாது. கோல்டுல வந்து ஒழுங்கான பியூரிட்டி கோல்டான்னு நமக்கு தெரியாது. அதனால மோஸ்ட்லி நம்ம வந்து செய்றத விட நம்ம வந்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுவும் இல்லாம அக்யூரேட்டா நம்மளால செய்யவும் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க 8 கிராமுக்கு ஆர்டர் குடுத்தீங்கன்னா, அது 8 கிராமுக்கு வருமான்னு தெரியாது. 7 கிராமா கூட இருக்கலாம். இல்ல 9 கிராமா கூட இருக்கலாம். ஸோ இதே வாங்குனீங்கன்னா நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து என்ன டெபாசிட் பண்ணேன், எப்படி வந்து டிடெக்ட் பண்ணாங்க, ஸோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.